இந்தியாவே நாட்டிலலாம் சுதந்திரம் அடைஞ்சிச்சு. அதனால இந்த வக்பாரிய சட்டத்தை சொல்றீங்க, அது வந்து தொடர்ந்து விவாதம் நடந்து முடிவுன்ற நேரத்திலே தான் வாக்கெடுப்பு நடக்கும். எனவே வாக்கெடுப்பு நடப்பதற்கு அந்த கொரோனா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். நள்ளிரவிலே இந்தியா சுதந்திரம் பெற்றிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நள்ளிரவிலே அந்த சுதந்திரம் பறிபோயிருக்கு. இன்னும் அதாவது அனைத்து கட்சி கூட்டம் இவற்றை எல்லாம் நடத்தி அதன் மூலமாக இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளும் அந்த சட்ட போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றன. அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பதை நாம் நீதித்துறையை வந்து நாம் தலையிட முடியாது, தலையிட அதிகாரம் கிடையாது. நிச்சயமாக நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற பொழுது நீதித்துறை நியாயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீதித்துறையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற நமக்கு இருக்கின்றது. என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து முஸ்லிமுக்கு எதிராக செயல்படுற மாதிரி அந்த பாஜக செயல்படுற மாதிரி ஒரு திறமையை உண்டு பண்றாங்க. அதாவது இஸ்லாமிய சொத்துக்கள் அவர்கள் விட்டு சென்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சொத்துக்கள், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கள், இவையெல்லாம் இஸ்லாமிய சொத்துக்களாக இருக்கின்ற பொழுது அதிலே ஒரு லா ஆஃப் லிமிட்டேஷன் கொண்டு வருகிறார்கள். அதாவது காலவரம்பு, அந்த காலவரம்புக்கு மேற்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அரசாங்கமே எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு இதுவரைக்கும் வந்து செட்டில்மெண்ட் கமிஷன் இருந்தார். இப்பொழுது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார்கள். பல்வேறு மாநிலங்களிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சி தான் நடக்கின்றது. அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்ன உத்தரவிடுகிறார்களோ அதுதான் இறுதி உத்தரவாகிறது. அதுக்கு பிறகு நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். இன்னும் சொல்லப்போடவேயானால் இது குறித்து பிரச்சனை வந்துவிட்டால் அந்த சொத்து அரசாங்க வசமே இருக்கும் அந்த பிரச்சனை முடியும் வரை. அப்படி என்று சொன்னால் இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் வக்ஃப் வாரிய திருத்த சட்ட மசோதா என்பது எல்லோருக்குமே புரியும். அதாவது ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒன்று தானேங்க. அதில் வந்து என்னன்னு சொல்ல முடியும்? ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை தானே பாரதிய ஜனதா கட்சி. அது வந்து நம்ம அவங்களுக்கு ஈடுபாடு இருக்குவான்னு சொல்றதுல என்ன இருக்கு? ஆச்சரியமே கிடையாது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.